வாங்க நம்ம பட்டூஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்காய் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் முருங்கைக்காய், பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ற டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா பொருளும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 20 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு பெரிய பீஸ் இஞ்சியை பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் மாறி வந்தவுடனே பொடியாக கட் பண்ண பழமாக 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுனால கட்டியாக இருக்குது. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக மூடி போட்டு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ முருங்கைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடிகனமான அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே எந்த அளவுக்கு உங்களுக்கு முருங்கைக்காய் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 முருங்கைக்காய் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. இந்த சைடில் நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலா பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஆறி வந்திருக்கு. இதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சைடு முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க எல்லா மசாலாவுமே இதே மாதிரியே அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. ஜார்லேயே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அலசி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு குட்டி பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 2 பட்டை, 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பிரிஞ்சி இலை, 6 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பை அப்படியே அது மேலே ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்காய் பாயா ரெடி. நல்ல வாசமாக இருக்கிறதுக்காக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதனோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அப்படியே நான்வெஜ் சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா திக்காக நல்லா வாசமாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.